நம்மை அழைத்த இறைவன் தாய் சேயை அணைப்பது போல் நாளும் தீற்றும் தலைவன். நாமேவும் கடவுள் நீங்கள் என் மக்களென தெரிந்தார், நம்மை தெரிந்தார், குழுவுடன் படிக்கை அமைத்தார். வாழ்வோம் இரு குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். வாழ்வோம் இரு குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி, ஆண்டவருடைய இதய அன்பை அதிகமாக சுவைத்த பிள்ளைகள் அந்த இதய அன்பிலிருந்து நான் பெற்றிருக்கிற அன்பிற்கு அடையாளமாக இந்த முதல் நாளிலே, இந்த முதல் வெள்ளியிலே பல பக்தி முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நாமும் இந்த நாள் இந்த சிறப்பு திருப்பள்ளியை இயேசுடைய இதய அன்பை பெரும்பொருட்டு வேண்டி நிற்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அத்தோடு இன்றைக்கு தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் அசீசியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. நமக்கு பிரான்சிஸ் சேவியரை பத்தி நமக்கு அதிகமா தெரியும். ஏன்னா அவர் நமது பகுதிகளில் அதிகமா பணி செய்திருக்கிறார். பல நேரங்களில் பிரான்சிஸ்னு பேர் வச்சிருப்பாங்க. அது சேவியருக்காண்டி வச்சாங்களா அசிசிக்காண்டி வச்சாங்களான்னு தெரியாது. பேர் ஒண்ணுதான், பிரான்சிஸ்ன்றது ஒரு பேர் தான். அவரு வாழ்ந்த இடத்தை பொறுத்து அவளுக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்சிஸ் அசிசியார்ன்றது அசிசின்ற இடத்துல வச்சு அவருக்கு அந்த பிரான்சிஸோட சேர்ந்து அசிசி என்பது வருகிறது. கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்த அந்த இடத்தை எல்லாம் போய் பார்ப்பதற்கு. உண்மையிலேயே ஒரு ஆழமான ஆன்மீக தேடலோடு இருப்பவர்களுக்கு அசிசியார் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருப்பார் என்று நினைக்கிறேன். எளிமை, அன்பு, எளியோருக்கு நற்செய்தி, அவ்வளவுதான். எளிமை, அன்பு, எளியோருக்கு நற்செய்தி. இந்த எளிமையை தேடிதான் அவர் அமைதி வாழ்க்கைக்குள் தன்னை ஆழமாய் அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த அர்ப்பண வாழ்வுக்கு அது அவரை இட்டு சென்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பல அருட்சகோதரிகள், தந்தையர்கள், அருட்சகோதரர்களுடைய துறவர சபை அப்படின்னு சொல்லுவாங்க, காங்கிரிகேஷன் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னவா இருக்குன்னா அசிசியாருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இவருடைய அந்த ஆன்மீக தேடலுக்கு அசிசியாருடைய வாழ்க்கையை அவர் பின்பற்றிய அந்த முறையை பின்பற்றுவாங்க. காரணம் என்னன்னா அவருடைய ஆழமான இறை அனுபவம் அவருக்கு இருந்தது அப்படின்னு அவரை பற்றி சொல்லுவார்கள். இந்த நல்ல நாளில் ஒரு அருமையான புனிதர், இயற்கை அதிகமாக நேசித்த ஒரு புனிதர், இயற்கை வழியாக இறைவனை தேடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு புனிதர், விடாப்பிடியாக நின்று திருச்சபையினுடைய தலைவர்களுடைய கதவுகளை தட்டி தன்னுடைய சபைக்கான அங்கீகாரத்தை வாங்கிய ஒரு புனிதர். இது எல்லாத்திற்கும் காரணம் என்ன காரணமா இருந்துச்சுன்னா அவருடைய ஜெப வாழ்வும், அந்த ஜெப வாழ்வில் அவர் பெற்றிருந்த உள் அமைதி, அது நமக்கு இருக்கணும் அப்படின்றதா இந்த புனிதரை திருச்சபை நமக்கு மாதிரியாக கொடுப்பதனுடைய நோக்கம். இதை அன்பில் நிலைத்திருப்போம். அசிசியாருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பினால் ஆட்கொள்ள தடையாக இருக்கிற நாம் செய்த பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்று தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்கச் செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் வர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என்னை பொறுத்தவரையில் உலகைப் போல் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 14 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 16. நமது பதிலுரை. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கொரேசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவால் உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாயோ? உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் பங்கேற்று இந்த இறை சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய இறை வார்த்தையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு புலன்படுகின்றது. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தை 16 இவ்வாறாக கூறுகிறது: உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலக சூழலை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் அனைவரும் இந்த வாரங்களில் பல சமயங்களில் இந்த செய்தியை கடந்து வந்திருக்கின்றோம். பாலஸ்தீனம், இஸ்ராயல், இந்த 2 நாடுகளிடையே பெரிய சண்டை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில், ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் வாயிலாக, ஒவ்வொரு நாளும் இணையத்தின் வழியாகவும் பல துயர செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் தேவை.
தனக்கு ஒரு அங்கீகாரம் தேவை. நான் உயர்ந்தவன், எனக்கு அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாட்டு தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பல தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சுயநல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவு பல மக்கள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த 2 நாடுகளுடைய பிரச்சனையை பார்த்து மற்ற நாடெல்லாம் என்ன சொல்லுன்னு பார்த்தா, ஒரு சில நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஒரு சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஒரு சில நாடுகள் இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கணும், எப்பா அமைதியா போங்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க தங்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், தங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், தங்களுடைய செய்திகளை அவ்வாறாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுகளிடையே. நீங்கள்லாம் வாங்க, ஒற்றுமையா வாங்க, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களால பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, வாங்க இணைந்து வாங்க, ஒற்றுமையாக வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய புனித பிரான்சிஸ், நம்மளுடைய போப்பாண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், உலக அமைதியாக இருக்க அனைவரும், நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நமக்கு தரார். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய நாளில் நாம் அனைவரும் உபவாசம் இருந்து திரு ஜெபமாலையை ஜெபித்து நல்ல ஒரு ஜபங்களை ஏறெடுத்து உலக அமைதிக்காக நாம் அனைவரையும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மளுடைய போப்பாண்டவர் புனித பிரான்சிஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த ஒரு நற்செய்தியை கேட்குறோம். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த மக்கள் செவி சாய்க்கிறது இல்லை. எத்தனையோ நாடுகள் சொல்லுது, எப்ப சண்டை வேண்டாம், அமைதியா போங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த சண்டை, ஒற்றுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள். நம்மளுடைய போப்பாண்டவர் சொல்றாரு அமைதியாக போங்க அப்படின்னு பல சமயங்களில் பலதரப்பட்ட மக்களுக்கு, அந்த அரசர்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு எடுத்துரைக்கின்றாங்க. ஆனா யாருமே செவி சாய்க்கிறது இல்லை. அதனுடைய விளைவு பல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி, இது உலகத்துல. இப்ப நம்ம வீட்டுக்கு வருவோம், நம்ம வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும், இன்றைய இளம் பெண்களாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனை இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில, எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருக்கு. இருப்பினும் இந்த சண்டை சச்சரவு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல பெற்றோர் இந்த ஒரு விஷயத்தை செய்யுமா, இந்த ஒரு விஷயத்தை செய்யாதமா, இது நல்லது, இது கெட்டது, இந்த பக்கம் போனீன்னா உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும், அமோகமா இருக்கும் அப்படின்னு பெற்றோர் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப சிரமப்படுவ, வேண்டவே வேண்டாம், போகாத அந்த பக்கம் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய பெற்றோர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் செவி சாய்த்தார்களா? பெற்றோர் சொல்றாங்க, இது நல்லது, இது கெட்டது, இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்காதாங்கிறாங்க. செவி சாய்க்கிறார்களா? இல்ல, ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு மொபைலு பையன் வச்சிருக்கான், இல்லை பொண்ணு வச்சிருக்குது, யாரோ ஒருத்தங்க வச்சிருக்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க, வேற என்னென்னமோ விளையாட்டு வந்துடுச்சு மொபைலில், எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். டேய் தயவு செய்து கொஞ்சம் படிடா அப்படின்னு சொன்னா, சரிம்மா படிக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாடுறது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அம்மா வருவாங்க, டேய் ஏன்டா இப்படி பண்ற, கொஞ்சம் படிடா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம பையன் என்ன சொல்லுவான், அம்மா ஒரு 10 நிமிஷமா முடிஞ்சிரு போதுமா, முடிய போதுமா, கொஞ்ச நேரமா அப்படின்னு சொல்லி இனி ஒரு 1/2 மணி நேரம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா வருவார்.
அப்பா வந்து சத்தம் போடுவார், டேய் படிடா, ஏன்டா விளையாட்டு நான் இருக்க, மணி 7 ஆச்சுடா 8 ஆச்சுடா, படிடா புக்கை ஏறுறா அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரும் இருக்கிறாங்க. நம்ம பையன் செவி சாய்ப்பானா? மூழ்கி கிடக்கான், நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் மொபைல்ல. ரொம்ப கஷ்டம், வெளியில வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏய் படிடானா முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள், இன்றைய சூழல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஒரு சில குடும்பங்கள்ல தான் நடக்குது, எல்லா குடும்பத்தையும் நான் சொல்லல, ஒரு சில குடும்பங்களில் இப்படியாக நடக்கிறது. ஒரு சில பெற்றோர், எப்பா நல்லா படிக்கிற, எல்லாம் சூப்பரு, வாப்பா ஜபத்துக்கு வாப்பா, ஒரு குடும்ப ஜபத்துக்கு வாப்பா, ஒரு ஜவமாலை சொல்லுவோம், குடும்பமாக அமர்ந்து ஜவமாலை சொல்லுவோம்ப்பா வாப்பா அப்படின்னு அப்பா அம்மா அன்பா அழைப்பாங்க. ஆனா நம்ம பொண்ணோ நம்ம பையனை கேட்பானா? இல்லை. அப்பா படிக்க ஏகப்பட்டது இருக்குப்பா, முடியலப்பா, ஒரே டைம் வேஸ்ட் ஆயிரும்ப்பா, நீங்க எனக்காக ஜெபிச்சுக்கோங்கப்பா, எனக்காக நீங்க வேண்டிக்கோங்கப்பா. அப்ப அப்பா அம்மா சொல்லுவாங்க, மகனே நான் உனக்காக வேண்டுறேன், ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு தான் இருக்கேன். எதுக்காக? உன்னுடைய மனமாற்றத்துக்காக. என் பையன் ஒவ்வொரு நாளும் ஜபான்னு இருந்தா பரவாயில்லையே, ஒவ்வொரு நாளும் படிப்புன்னு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் மொபைல்ல இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகள் இந்த நற்செய்தியை கேட்டு செவி சாய்த்தார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு 72 சீடர்களை கிராமங்கள் முழுவதும், அதாவது இந்த 13 16 முன்னாடி, அதாவது நேற்றைய நற்செய்தியை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு இறைவார்த்தைகள். இயேசு 72 சீடர்களையும் கிராமங்கள் முழுவதும் அனுப்புறாரு, 2 பேர்த்த அனுப்புறாங்க. போங்க, உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய விண்ணரசை பத்தி சொல்லுங்க, அவருடைய மகிமையை பற்றி சொல்லுங்க, அவருடைய அற்புதங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த 2 பேரா அனுப்புறாரு ஆண்டவர். பல அருள் அடையாளங்கள் செய்யறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் ஆக இறைவன் இவர்களை எல்லாம் பார்த்து உற்சாகமாக உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த 72 சீடர்களுக்கும் அறிவிக்கின்றார். அவர்களும் போகின்றார்கள். இப்ப இந்த இறை நற்செய்தியில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்றைய நற்செய்தியில் கடவுளை நிராகரிப்பது எவ்வளவு கொடூரம், எவ்வளவு தீயது என்ற உண்மையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்குது. என்ன சொல்றார் ஆண்டவர் 13வது இறைவார்த்தையில? கொரேசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்? இயேசு பல அற்புதங்கள் செஞ்சார் அந்த நகரங்கள்ல, பல வல்ல செயல்களை செஞ்சாரு அந்த நகரங்கள்ல. ஆனாலும் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விளக்க பார்த்தார்கள். எப்பா நீ செய்யறது செய்யு, உன்னுடைய அற்புதத்தை எல்லாம் செய்யு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன் வழிக்கு நாங்க வரணும்னு எதிர்பார்க்காது, உனக்கு நான் செவி சாய்க்கணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்த கொரேசினும் இந்த பெத்சைதா மக்களும். ரொம்ப கடுமையான ஒரு இது. அடுத்து அந்த கப்பர்நாம் நகரமும் அதே தான். அவர்களும் பல வாய்ப்பு இறைவன் தராரு, பல நற்செய்தி, பல விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்றாரு. ஆனாலும் அவர்களும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாதாளத்துக்குள்ள போக வாய்ப்புள்ளது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஆக இப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்தோம், பல அற்புதங்களை செய்தோம், அந்த மக்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த 72 பேரும் போறாங்க. யாராவது புறக்கணிச்சாங்கன்னா கவலைப்படாத,
என்னை தான் புறக்கணிக்கிறாங்க. அப்ப என்னைய புறக்கணிச்சாங்கன்னா யார? என்னுடைய அப்பா கடவுளை புறக்கணிக்கிறாங்க. ஆகவே அன்பு இளைஞர்களே, அன்பு இளம் பெண்களே, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்பா அம்மா ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது, மா படிமா, கோயிலுக்கு வாமா, ஜெபிமா, ஜவமாலை எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கே புரியும் இறைவன் எவ்வளவு முக்கியம் என்று. இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியும். ஆக நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு செவி சாய்க்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார் இந்த நற்செய்தியின் வாசகத்தின் வழியாக. இன்னைக்கு எதுக்காக இந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு வார்த்தைகளை கூறுறேன்னா, உங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, பெரியவங்களோட பேச்சை கேளுங்க, உங்களுடைய ஆசிரியர்களுடைய பேச்சை கேளுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஜப வாழ்க்கையில இருக்கோம், நமக்கு கடவுள் பக்தி இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ரேரா தான் போயிருப்பீங்க. வருஷத்துல 2 தடவை 3 தடவை தான் போயிருப்பீங்க. அதே மாதிரி ஜெபமாலையெல்லாம் ரொம்ப எப்பாவது தான் ஜெபிச்சிருப்பீங்க. அதுவும் சொல்றதுமே மனசுல இங்கிருந்து வராது, சும்மா வாயிலிருந்து தான் வரும். இது எல்லாம் எங்க எடுத்துட்டு போகும்னா உங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கும், உங்களுடைய இறை பக்தியை பாதிக்கும், உங்களுடைய இறை பயத்தை பாதிக்கும். இப்ப இந்த இறை பயம், இந்த பக்தி எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உறவுகளையும் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பெற்றோரை வெறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வரலாம். அதனாலதான் இளைஞர்களே, இளம்பெண்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு செவி சாய்ங்க. ஒரு 50% கொஞ்சம் செவி சாய்த்திருங்க. செவி சாய்த்தீர்கள் என்றால் அந்த 50% வழியாக கொஞ்சம் முன்னுக்கு வருவீங்க. மீது அந்த 50% செவி சாய்க்காம இருக்குங்க பார்த்தீங்களா, அப்ப கஷ்டப்படுவீங்க, பல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. நான் செய்யறது தப்பு தான், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நான் கேட்டால் என் வாழ்க்கை ஜோராக போகும் அப்படின்னு ஒரு மனநலம் உங்களுக்குள்ளே வரும். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு இட்டு செல்லும். ஆகவே செவி சாயுங்கள். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் நம்மளுடைய விசுவாசத்தை பாதிக்கும், நம்மளுடைய உறவுகளை பாதிக்கும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தில் போய் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். புனித பவுலடிகளார் ரோமையர் 6ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்றாரு? பாவத்தின் கூலி மரணம். நீங்க பாவத்துல உழுவுறீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு செவி சாய்க்கிறது இல்லை, யாருக்கும் செவி சாய்க்கிறதே, என்னோட வாழ்க்கை ஜோரா போக, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு நான் ஜாலியா போவேன் இப்படின்னு ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவத்தின் விளைவாக மரணத்தை சம்பாதிக்க நேரிடும். ஆகவே ப்ளீஸ் உங்களுடைய பெற்றோருக்கும், உங்களுடைய ஆசிரியர்களுக்கும், உங்களுடைய வீட்டு பெரியவர்களுக்கும், தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் கொஞ்சம் செவி சாய்ங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரலாம். எசேக்கியல் 18வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது? தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். செத்து போக மாட்டீங்க. பாவத்தின் கூலி சாவுன்னு ரோமையர்ல வாசிச்சோம். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ மனம் மாறிட்டீனா, நீ பாவத்திலிருந்து மீண்டு வந்துட்டீனா, உனக்கு கைகளை விரித்து ஆண்டவர் வா மகனே வா மகளேன்னு அன்பா கூப்பிடுவார். ஆகையால கவலைப்படாதீங்க. ஐயோ நான் இப்படி இருக்கனே, பாவத்தில் விழுகிறனே,
யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறனே, ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே, கடினமா இருக்கே நினைச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தரார். எப்போ மனம் மாறினா, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னைய நான் சாவ விட மாட்டேன், நீ என்ன தவறு செஞ்சாலும் நான் உன்னை ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், உனக்கு நான் சான்ஸ் தரேன், உனக்கு வாய்ப்பை தரேன், அந்த வாய்ப்பை நீ கரெக்டாக பயன்படுத்தினா நீ பொழைச்சிக்குவ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சாக மாட்டார்னு சொல்கிறாங்களே, அது சாகிறது என்னன்னா, நம்மளுடைய மனசில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்பா அம்மா நிறைய நல்ல நல்ல குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்குது நம்ம மனசுக்குள்ள. அது எல்லாம் அந்த பாவத்தின் விளைவு எல்லாம் சாகடிச்சாகும். அதை சாகடிச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நரகமாக மாறும். அதனால நீங்கள் கொஞ்சம் மனம் மாறினீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா கொடுத்த விஷயம், உங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம், உங்களுடைய தாத்தா பாட்டி மற்ற சொந்த பந்தங்கள் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்து அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் பல அற்புதத்தையும் வல்ல செயல்களையும் செய்வார். அதனால ப்ளீஸ் செவி சாயுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் அவர் எத்தனையோ ஏழை மக்களுக்கு பணிபுரிந்திருக்கிறாரு. மிகவும் குறிப்பாக அமைதிக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த புனிதர் வழியை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை அன்பு செய்ய வேண்டும், இயற்கையை அன்பு செய்ய வேண்டும், இந்த விஷயங்களையும் இந்த புனிதர் வழியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய வீடு என்று பார்க்கின்ற பொழுது நம்ம வீட்டில் அப்பா அம்மா மட்டும் இல்லை, சின்ன சின்ன பிராணிகள் இருக்கு, நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடி கொடிகள் பூக்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அன்பு செய்யுங்க. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு பூச்செடி காஞ்சிட்டு போகுதுன்னா போங்க, போய் பேசுங்க. எப்பா பூ என்னப்பா ஆச்சு உனக்கு, கொஞ்சம் நான் உன் மேலே அன்பு கூறுறேன், கொஞ்சம் வளர்ந்து வா அப்படின்னு நீங்கள் ஒரு பரிவோட அன்போட தண்ணி ஊற்றுனீங்கன்னா பூ பூக்கும், அந்த செடி உயிர் பெறும், அதுக்கும் உயிர் இருக்கு. அதே போல் உங்களுடைய இல்லத்தில் ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தடவி கொடுங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய டிப்ரெஷன் போகும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு போகும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது உங்களுக்கு ஒரு அமைதியையும் பாசத்தையும் அந்த விலங்குகள் காட்டிக்கொண்டே இருக்கும். ஆகவே கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இந்த புனிதரிடம் நீங்கள் மன்றாட வேண்டியது அமைதிக்காக, இந்த ஒரு சிறப்பான விஷயத்துக்காக ஜெபிங்க. ஏன்னா நான் முன்னதாக சொன்னது போல பல நாடுகள் யாரும் செவி சாய்க்கிறது இல்லை, யாருடைய எந்த தலைவர்களுடைய பேச்சையும் செவி சாய்க்கலாம். பல பிரச்சனைகள், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம், பல சங்கடங்களும் பல பிரச்சனைகளும், பல பேர் பல பிஞ்சு குழந்தைகள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த உலக அமைதிக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய குடும்பமும் நம்மை சுற்றி உள்ள குடும்பங்களும் அமைதியில் திகழும், மகிழ்ச்சியில் திகழும், சந்தோஷத்தில் திகழும். ஆகவே கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, அன்பு இளைஞர்களே, அன்பு இளம் பெண்களே, செவிசாயுங்கள், அன்பு கூறுங்கள், அமைதியோடு இருங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.
அன்பு சகோதரமே, நம்ம எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதராம் பிரான்சிஸ் அசீசி சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், புனித மனத்திற்கு மூச்சு. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரம் ஏந்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஓசே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உம்மீது கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் தந்திட திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா குணமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் அசிசியில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.